டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி. எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய கம்பெனிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. பிரிட்டானியா எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்ணிருக்கு. LIC ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட் கொடுத்திருக்கு. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிட்டானியா பார்த்தலாம். கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 591 crore ரீச் பண்ணிருக்கு. ரெவென்யூ 8.2% க்ரோ ஆயிருக்கு, 5000 crore. பட் ட்விஸ்ட் என்னன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் 606 crore ப்ராஃபிட், பட் வந்திருக்கிறது 591 crore தான். எபிடா அண்ட் மார்ஜினும் எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்ணிருக்கு. பாசிட்டிவ் சைடு என்னன்னா இ-காமர்ஸ் சேல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜெனரல் ட்ரேட் growth ஹெல்த்தியா இருக்கு. நியூ ப்ராடக்ட்ஸ் லைக் துபாய் குனாஃபாலாம் நல்லா ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு. பட் வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட்னால ஷிப்பிங் அண்ட் ஃபியூவல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபியூச்சர் மார்ஜின்ஸ்க்கு ரிஸ்க் இருக்கலாம். ஹிக்கல் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டில் கம்பெனி லாஸ்ல தான் இருக்காங்க. பட் லாஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 30% க்ரோ ஆயிருக்கு. எபிடா 49% க்ரோ ஆயிருக்கு. ஃபார்மா பிசினஸ் இப்பதான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஜப்பான், லாட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ஸ்ல எக்ஸ்பேண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நியூ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் FDA இன்ஸ்பெக்ஷன் அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு கன்சர்ன் தான் சொல்லணும் ஹிக்கலுக்கு. பிரீமியர் எனர்ஜிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 35% க்ரோ ஆயிருக்கு. கம்பெனி 5000 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்மால் கன்சர்ன் என்னன்னா எபிடா மார்ஜின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓவராலா growth ஸ்ட்ராங்கா இருக்கு பிரீமியர் எனர்ஜிஸ்க்கு. அப்பல்லோ டயர்ஸ் ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 13% க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 13.2%ல இருந்து 11.7% ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ், ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி பிரஷர் இன்னும் இருக்கு. LIC ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. VNB நியர்லி 61% ஜம்ப் ஆயிருக்கு. சால்வன்சி ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆல்மோஸ்ட் 59 lakh crore. VNB அதோட மார்ஜின் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓவராலா LICக்கு இது ஒரு ஸ்ட்ராங் குவார்டர். NCC ரெவென்யூ, ப்ராஃபிட், எபிடா எல்லாமே டபுள் டிஜிட் growth. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவங்களோட ஆர்டர் புக் 81,214 crore. ஃபியூச்சர் ரெவென்யூ விசிபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஸ்டாக்னு சொல்லலாம். TVS மோட்டார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் கொடுத்திருக்காங்க. TVS iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கென்யால லான்ச் பண்ணிருக்காங்க. ஆப்பிரிக்கா பிரீமியம் EV மார்க்கெட்ல என்டர் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ வீலர் கம்பெனியும் இதுதான். இன்டர்நேஷனல் EV எக்ஸ்பான்ஷனுக்கு இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் TVS மோட்டாருக்கு. HCC Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் ஃபிளாட், பிக் growth எதுவும் இல்ல. பட் நெக்ஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸ்ல ஆர்டர் இன்ஃப்ளோ அண்ட் எக்ஸிகியூஷன் இம்ப்ரூவ் ஆனாதான் ஏர்னிங்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 12% க்ரோ ஆயிருக்கு. கஸ்டமர் டிமாண்ட் ஹெல்த்தியா தான் இருக்கு. ஸ்டெடி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் கிராம்ப்டன் கிரீவ்ஸ்க்கு. சிக்னேச்சர் குளோபல் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கு. இதுல ப்ராஃபிட்ல இருந்து இப்ப லாஸ்க்கு போயிருக்காங்க. ரெவென்யூ 36% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிடாவும் நெகட்டிவ். நீங்க இந்த கம்பெனியோட இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இவங்க என்ன லான்ச் பண்றாங்க, அவங்களோட சேல்ஸ் புக்கிங்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும். லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் இவங்களோட ப்ராஃபிட் 112% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 143% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசினஸ் எக்ஸிகியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஸ்டின் என்னன்னா இந்த growth சஸ்டெயின் ஆகுமா, அது அடுத்த நெக்ஸ்ட் குவார்டர்ஸ்ல தான் பார்க்கணும். ஓவராலா கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரிசல்ட்னா LIC, பிரீமியர் எனர்ஜி, NCC, லாய்ட்ஸ் இன்ஜினியரிங். மிக்சர்ட்னா பிரிட்டானியா அண்ட் அப்பல்லோ டயர்ஸ். வீக் ரிசல்ட்னா அது சிக்னேச்சர் குளோபல். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.